வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் சிறுகதை உலகம் என்கின்ற தலைப்பில் உங்களோடு இணைவதில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். தற்பொழுதும் கூட ரொம்ப அருமையான ஒரு கதையை தான் உங்களோட பகிர போகிறேன். நேயர்களே, அந்த கதை ஆர்கே அருள்செல்வன் எழுத்தாளர் அவர்கள் எழுதிய பிஞ்சு இணையதளத்தில் வெளிவந்த சொர்க்கத்துகள் அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்த அந்த கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், கதைக்குள் செல்லலாமா? அன்று வியாழக்கிழமை. நல்ல வேளை, ஞாபகம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டான் குமார். கடைக்கு 4-5 பேர் வந்திருந்தனர். 2 டீ கொடுப்பா. ஆட்டின் பீடி 2 குடு. காஜா பீடி 1 ரூபாய்க்கு தாப்பா. இந்த வாழைப்பழம் என்ன விலைப்பா? சிசர் ஃபில்டர் 1, ப்ளூபேர்ட் சிகரெட் 1, 50 காசு பர்பி 1 குடுறா தம்பி என்று எதிரே நிற்பவர்களின் கதமமான குரல்களை தாண்டி இந்த வியாழன் நினைவு அவனுக்குள் தனி மகிழ்ச்சியை அளித்தது. கேட்கிறவர்களுக்கு சரசரவென பொருட்களை கொடுத்துவிட்டு வாழைப்பழ விலையும் சொல்லிவிட்டு கேனில் இருந்த தம் டீயை 2 கிளாஸ்களில் பிடித்து கொடுத்தான். டீ குடிப்பவர்கள் கடைக்கு உள்ளே இருக்கும் பெஞ்சில் அமர்ந்து விடுவார்கள். பீடி சிகரெட் வாங்குபவர்கள் எதிரே நின்று வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐஇடி கல்லூரி எதிரில்தான் அந்த கடை இருந்தது. அது ஒரு பெட்டி கடைதான். தம் டீ உண்டு, பிஸ்கட் வகையறாக்கள், கூல்ட்ரிங்க்ஸ், சிகரெட் வகைகள் தான் பிரதான விற்பனை பொருட்கள். அங்கே படிக்கும் மாணவர்கள் வந்து டீ, பன், சம்சா, பிரெட்டு, கேக், சிகரெட் என்று வாங்குவார்கள். வியாபாரத்தை விட மாணவர்களிடம் அரட்டைகள் அதிகம் இருக்கும். அந்த கடைக்கு குமார் வேலைக்கு வந்து ஓராண்டு ஆகிவிட்டது. எனவே அந்த கூட்டம் பழகிவிட்டது. ஒரே நேரத்தில் 10 பேர் வந்தாலும் அவன் சமாளிப்பான். கடகடவென பொருட்களை கொடுத்து பணம் வாங்கி மீதி சில்லறை கொடுக்க பழகிவிட்டான். அன்று வாடிக்கையாளர் சலசலப்புகள் இருந்தாலும் அவனது மனம் அந்த சாயங்கால சந்தோஷத்தை நினைத்து கொண்டிருந்தது. அந்த வியாழக்கிழமைக்காக தான் வாரம் பூராவும் ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோ தவம் போல ஒரே நினைப்பு. நினைத்தால் அவனுக்கே அவமான வெட்கம் வரும். அந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் அவனை சில நேரம் கழிவிறக்கம் கொள்ளச் செய்யும். அவலமாக நினைக்க தோன்றும். இழிவாகவும் நிறுத்தி பார்க்கும். அந்த ஆசையை விட்டுவிடு என்று புத்தி கூறினாலும் மனம் கேட்காது. சில நேரம் திங்கள் செவ்வாய் என்றே அந்த நினைப்பு வந்துவிடும். இன்னும் சில நாட்கள் செல்ல வேண்டும் என்று அதை மறந்து கொண்டிருப்பான். அன்று காலையிலேயே நினைவு வந்துவிட்டது. நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சி. 9ஆம் வகுப்புடன் படிப்பை முடித்து கொண்ட குமாருக்கு 15 வயது ஆகியிருந்தது. படிப்பில் ஆர்வம்தான். குடும்ப சூழல் மேலே படிக்க இடம் தரவில்லை. ஊர்க்காரர் ஒருவர் வந்து, உங்கள் மகனை திருச்சியில் ஒரு கடையில் வேலையில் சேர்த்து விடுறேன், பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க, சாப்பாடு போட்டு மாதம் 45 ரூபா என்று அப்பா அம்மாவிடம் நைச்சியமாக பேசி சம்மதம் வாங்கிவிட்டார். அவர்தான் அழைத்து வந்து இங்கே விட்டார். திருச்சியை ஏதோ மெட்ராஸ் பம்பாய் மாதிரி நினைத்திருந்தான். முதலாளி இலகுவானவர், நல்ல சுபாவம்தான். ஆனால் அவரது மனைவி அவருக்கு நேர் எதிர். ஒவ்வொரு அசைவிலும் கர்வம் தொனிக்கும். சாப்பாடு போடுகிறார்கள் தான், அதற்காக பிள்ளை மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. போன ஒரு வாரத்திலேயே அதை தெரிந்து கொண்டான் குமார். அவனை ஒரு வேலைக்காரனாக தான் நடத்தினார்கள். முதலாளி அவனிடம் சகஜமாக பேசுவார். ஆனால் அவரது மனைவியை பார்க்கும்போது உற்சாகம் அணைந்துவிடும். ஏனென்றால் நடத்துவது அப்படி இருக்கும். காலையில் சாப்பிடுவதற்கு மட்டும் முதலாளியின் வீட்டுக்கு செல்வான். அது 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. சாப்பிட செல்லும்போது பலசரக்கு கடைக்கு செல்ல வேண்டும். காய்கறி போல வேண்டியதை வாங்கி வர வேண்டும். சிறிது நேரம் வெளியே சென்று 4-5 குடங்களில் தண்ணீர் பிடித்து கொண்டு வர வேண்டும். அவரது மனைவி அவனுக்கு சாப்பாடு போடும்போது எந்திரம் போல போடுவாள். அக்கம்பக்கம் உள்ள கம்பெனிகளுக்கு அவ்வப்போது ட்ரேயில் டீ கொண்டு செல்வான். மற்றபடி அவன் வேலை பார்த்த கடையை விட்டு பெரிதாக வெளியே எங்கும் சென்றதில்லை. குமாருக்கு அங்கே வேலை செய்யும் இடத்தில் 3 சந்தோஷங்கள் இருந்தது. ஒன்று ரேடியோ. திருச்சி விவித் பாரதியில் பாடல்கள் கேட்பான். ஊரில் இருக்கும்போது கரகரப்பாக இருக்கும் திருச்சி வானொலி அங்கே தெளிவாக கேட்டது. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஊரில் இலங்கை வானொலி நன்றாக எடுக்கும். அதுநாள் வரை வானொலி தான் அவனுக்கு ஒரு சொர்க்கமாக இருந்தது. சினிமா பாடல்கள் பலவற்றையும் படம், பாடகர் பெயர் சொன்னாலே பாடலை சொல்லிவிடுவான்.
அந்த அளவுக்கு பாடல்களில் பரிச்சயம் உண்டு. அடுத்த சந்தோஷம், மாதம் 2 நாள் சினிமாவுக்கு செல்வான். அருகில் இருந்த சரோஜா தியேட்டருக்கு தான் வழக்கமாக செல்வான். அங்கேதான் ஒரு டிக்கெட் 50 காசு. அவனுக்குள் ஒரு கனவு இருந்தது, திருச்சி மேரிஸ் தியேட்டரில் ஒரு படம் பார்க்க வேண்டும் என்று. அடுத்த சந்தோஷம், வாரா வாரம் அவன் சாப்பிடும் ரொட்டி தூள். அவனை பொறுத்தவரை அது தூள் ரொட்டி. வாரா வாரம் பொன்மலை ஜிஆர் பேக்கரியிலிருந்து ராமு வருவான். அவனுக்கு வயது 25 இருக்கும். உயரமான கருப்பான ஒடிசலான தோற்றம், துருதுருப்பான குணம். பேக்கரியிலிருந்து சரக்கு கொண்டு வந்து நிரப்புவான். ப்ளம் கேக், ஐஸ் கேக், ஹனி கேக், பிளைன் கேக், தேங்காய் பன், பட்டர் பிஸ்கட் வகைகள் என்று பல தின்பண்ட வகைகளை ஜாடிகளில் நிரப்புவான். அவன் சைக்கிள் கேரியரில் பெரிய தகர பெட்டியை கட்டி கொண்டு வருவான். அவன் வந்த பெட்டியை திறந்ததுமே வாசனை மண்டையை உடைக்கும். விதவிதமான இனிப்பு வகைகளின் நெய் வாசனை. குமார் தொலைவிலிருந்து அவற்றை மூக்கினால் ருசிப்பான். அதில் ஓர் ஆசை தனியும் உணர்வை அடைவான். சைக்கிள் பெட்டியிலிருந்து ஒவ்வொரு ட்ரேயாக எடுத்து வைப்பான். பேக்கரியில் வேக வைக்கப்பட்ட அதே ட்ரே அப்படியே வந்து சேரும். சில நேரம் தொட்டால் சூடாக கூட இருக்கும். ஒவ்வொன்றாக எடுத்து பிஸ்கட், கேக்கு வகைகளை அடுக்குவான். கேக் வெந்து மலர்ந்து அடிப்பாகம் ஒட்டி இருக்கும். அவற்றின் கீழாக கத்தியை கொண்டு தளர்த்தி ஒவ்வொன்றாக எடுத்து கண்ணாடி ஜாடிகளில் அடுக்கி வைப்பான். ஓரங்களிலும் அடியிலும் கேக்கின் பிசிறுகள் ஒட்டியிருக்கும். சில முறுகள் கருகல் வாசனையுடன் இருக்கும். முன்பெல்லாம் ராமு அவசரமாக முரட்டுத்தனமாக அவற்றை அடுக்கிவிட்டு மீதமுள்ளதை சுரண்டி வெளியே தூக்கி வீசிவிட்டு சென்று விடுவான். முதலாளி அருகில் இருந்தால் ஏதாவது நினைத்து கொள்வார் என்று ஆரம்பத்தில் குமார் கூட அப்படி சுரண்டி வெளியே வீசியதுண்டு. அப்போது அவனது உள்மனம் ஏக்கத்தில் சுருண்டு கொள்ளும். ஒரு நாள் குமார் அதை ஏக்கத்தோடு பார்த்ததை ராமு கண்டு கொண்டு விட்டான். அது முதல் அந்த மிச்ச மீதியை சுரண்டி சேகரித்து அவனுக்கு கொடுத்து விட்டு செல்வான். முதலாளி பார்ப்பார் என்று தயக்கத்தோடு அவரை குமார் பார்க்கும்போது இவனது சங்கடத்தை ராமு புரிந்து கொண்டான். அதனால் அவர் கண்படாமல் அவற்றை கொடுப்பான். அப்போது ஒரு நட்பிறக்க புன்னகையையும் ராமு உதிர்ப்பான். அதனால் ராமு மீது அலாதியான ஒரு பாசம் பரவத் தொடங்கியிருந்தது. சில நாள் கேக்குகள் முனை உடைந்து உதிரிகள் நிறைய சேர்ந்திருக்கும். அவற்றை சேகரித்து ராமு கொடுக்கும் போதே குமார் கை நிறைய வாங்கி கொள்வான். மனமும் நிறையும். அப்போது யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று நாற்புறமும் கண்களால் நோட்டம் விடுவான். வாங்கும்போது மனமகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டான். அவனது பரவசம் மற்றவர்களுக்கு கேலிக்குரியதாகிவிடும் என்று நினைப்பான். உள்மனம் விரிய மகிழ்ந்தபடி வாங்கி கொள்வான். ஒரு நாள் முதலாளி இல்லாத போது கொடுத்ததை உண்ணும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அவமானமும் குற்ற உணர்வும் இல்லாமல் சுதந்திரமாக ருசித்த உணர்வு. அவன் அவளோடு அவசரத்துடன் கைகளை நீட்டுவதை பார்த்து ராமு அவனது ஏக்கத்தை கண்டுபிடித்து விட்டான். ஏழையின் வலியும் ஏக்கமும் இன்னொரு ஏழைக்குத்தான் தெரியும் போலும். ஏனென்றால் ராமுவும் ஒரு தொழிலாளிதானே என்று குமார் நினைப்பதுண்டு. வழக்கமாக மாலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் தான் ராமு வருவான். அந்த நேரத்தில்தான் கூட்டமும் குறைந்திருக்கும். கல்லூரி மாணவர்கள் மாலையே வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். வியாபாரம் சுறுசுறுப்பு குறைந்து இருக்கும். அந்த நேரத்தில் தான் ராமு வந்து சரக்குகளை நிரப்புவான். ஏதாவது அவசர தேவை என்றால் மட்டும்தான் பகல் நேரத்தில் வருவான். குமார் அது நாள் வரை ஒரு கேக்கு கூட முழுதாக சாப்பிட்டதில்லை. ஆனால் தூள்கள் மூலம் அவற்றின் நிறம், மனம், ருசி தெரியும் அவனுக்கு. ஊருக்கு போகும் முன்பு ஒரு நாளாவது வேறு ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ஆசை தீர தின்று பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொள்வான். அந்த ஆவல் அவனுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இது அவனுக்கு பலமுறை கனவாகவே வந்துள்ளது. குமார் வந்து வியாபாரத்தை கவனிப்பதை பழகி கொண்ட பின்னர் முதலாளி பல நேரம் வெளியே தான் இருப்பார். நம்பிக்கை வந்துவிட்டதால் குமாரை தனியே விட்டுவிட்டு அடிக்கடி வெளியே செல்வார். போக போக அவர் அதிகம் வெளியே செல்ல ஆரம்பித்தார். கடையில் தனியாக இருந்தாலும் அவன் எதையும் எடுத்து ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை. அவன் அம்மா வேலைக்கு அனுப்புவது என்று தீர்மானித்த பிறகு நிறைய புத்திமதிகள் சொன்னாள். ஒரு நாளும் கடையில் உள்ளதை எடுத்து திங்கக்கூடாது. ஒரு நாள் தப்பு செஞ்சாலும் பல நாள் செஞ்சதா உன் மேலே பழி வரும். அந்த அவமானத்தை நம்மால் தாங்கிக்க முடியாது. ஏழைகளுக்கு ஆசைகள் இருக்கப்படாது. அதுக்கு கடைசி வரைக்கும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்கிறது தான் பொழைக்கிற வழி என்று சொல்லியிருந்தாள்.
ஏழை சொல் அம்பலம் ஏறாதுப்பா. நாம் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான். ஒரு நிமிஷத்தில் திருட்டு பட்டம் கட்டி விடுவாங்க. அப்படியெல்லாம் எந்த சபல எண்ணமும் இருக்கப்படாது என்றும், வேலை பார்க்குற வீட்டில் பொருள் எதுனா காணாமல் போனால் கூட முதல்ல வேலைக்காரங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க. நாம தான் நல்ல புத்தியோடு இருக்கணும் என்று சொல்லி இருந்தார். அதனால் அந்த ஆசை அவனுக்கு இல்லாமல் இருந்தது. எனவே தின்பண்டங்களை எல்லாம் ஏதோ ஒரு ஜடப்பொருள் பார்ப்பது போலவே நினைத்து கொண்டு அவன் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பான். அவை நமக்கானது அல்ல என்பது அவன் அடிமனதில் ஆழமாக உறைந்திருந்தது. அன்று மணி 8 இருந்தது. விவித் பாரதியில் பாடல்களுக்கு இடையிடையே தீ படத்தின் விளம்பரங்கள் ஒலித்தன. வாரே வா ராஜா, இது இந்திரலோகம், ஐயாவுக்கு மனசிற்கு, அம்மாவுக்கு வயசிற்கு பாடல்கள் அடிக்கடி ஒலித்தது அவனுக்கு கிளர்ச்சியூட்டியது. தீ படம் பேலஸ் தியேட்டரில் வெளியாகி இருக்கிறது. அதை எப்படியாவது பார்க்க வேண்டும் நினைத்து கொண்டான். ஒரு வாரத்து சம்பளம் போய்விடுமே என்று நினைத்தபோது அந்த ஆசை ஆவியாகி விட்டது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள மேரிஸ் தியேட்டர் பற்றி பிரபலமாக பேசிக்கொள்கிறார்கள். அதில் படம் பார்க்காவிட்டாலும் கட்டடத்தையாவது பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று நினைத்து கொள்வான். அன்று ராமு நினைத்து மறந்து விட்டிருந்தான். எதிர்பார்த்து இருந்தால் அன்று மட்டும் ராமு தாமதமாகவே வருவான். எனவே மறந்தது போல் தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். தம் டீ இருந்த கேனை கிளீனிங் பவுடர் போட்டு தேய்த்து கழுவ ஆரம்பித்து முடித்தே விட்டான். அப்போது கடையில் முதலாளியும் இருந்தார். அன்று ஏறக்குறைய எல்லா தின்பண்ட ஜாடிகளும் காலியாக இருந்தன. ராமு சரக்கு அடுக்க தோதாக ஜாடிகளுக்குள் துணியால் துடைத்து சுத்தம் செய்து வைத்திருந்தான் குமார். எதிர்பாராத தருணத்தில் ராமு வந்து விட்டான். குமாரின் மனம் மலர்ந்தது. உள்ளே ஒரு துள்ளல். ராமு முதலில் பட்டர் பிஸ்கட் போன்ற பிஸ்கட் வகையறாக்களை ஜாடிகளில் அடக்கினான். அடுத்து கேக் தட்டுகளை எடுத்தான். 4-5 ட்ரேக்கள். வழக்கம் போல கத்தியால் நாலா பக்கமும் பெயர்த்து மெல்ல அசைத்து ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்க ஆரம்பித்தான். முதல் ட்ரேயின் ஓரங்களிலும் கேக் தூள்கள் ஒட்டியிருந்தன. அப்போது வாடிக்கையாளர்கள் சிலர் வந்து பொருள் வாங்கினார்கள். இருந்தாலும் குமாரின் கவனம் அந்த பிசிறுகள் மீது இருந்தது. இன்று கணிசமாக தேரும் என்று நினைத்தபோது உள்ளுக்குள் உமிழ் நீர் சுரந்தது. முதலாளியுடன் ராமுவின் வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் வேலையில் கை தீவிரமாக இருந்தது. ஒவ்வொரு ட்ரேயாக காலி செய்து ஜாடிகளில் அடுக்கிவிட்டான். கடைசியில் முதலாளி கவனம் படாதவாறு ட்ரேயில் உள்ளதை சுரண்டி ஒரு ட்ரேயில் கொட்டி ஓரமாக ஒதுக்கினான். மற்ற நாட்களை எல்லாம் விட தூள் அன்று அதிகமாகவே இருந்தது. அதை யாரும் அறியாதவாறு குமார் ஓரக்கண்களால் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவன் மனதில் மகிழ்ச்சி பெருகி கொண்டிருந்தது. அவற்றின் மனம் அவனுக்குள் மூக்கு வழியே நுழைந்து மன கிளர்ச்சி தந்து கொண்டிருந்தது. தூள்களை ஒரு ட்ரேயில் கொட்டி குவித்து கொண்டிருந்தான் ராமு. தானாக அருகில் செல்லக்கூடாது என்றும் அலைவதாக ராமு நினைத்து கொள்வான் என்றும் எண்ணி மனதை அவனிடம் கலட்டி வைத்துவிட்டு பாராதது போல வேறு பக்கமாக நின்று கொண்டிருந்தான் குமார். ராமு அழைப்பான் என்று உடம்பெல்லாம் காது வளர்த்து காத்து கொண்டிருந்தான். முதலாளி எதிரே இருந்த பெஞ்சில் அமர்ந்து பக்கத்து சிக்கரி கம்பெனிக்காரருடன் பேசிக்கொண்டிருந்தார். அவருக்கு நண்பர்கள் அதிகம். அவர்களுடன் மாலை நேரங்களில் அரசியல் பேசி கொண்டிருப்பார். காலையில் சரக்கு போட்டவர்கள் பணம் வாங்க மாலையில் வருவார்கள். பால்காரர், வாழைப்பழக்காரர், சிகரெட்காரர், கடைகளுக்கு வட்டிக்கு விடுபவர் என்று பலரும் வருவார்கள். அவர்களிடமும் அரட்டை தொடரும். அன்றும் அப்படி பேச்சில் மும்முரமாக இருந்தார். அதனால் அவரது கவனம் அந்த பக்கம் இருந்ததால் சற்று ஆறுதலாக இருந்தது குமாருக்கு. குமாரு என்றான் ராமு தனிந்த குரலில். அண்ணே என்று மன வேகத்தை காட்டாமல் மெதுவாக நகர்ந்து சென்றான் அங்கே. அன்றைக்கு நிறையவே இருந்தது பிஸ்கட், கேக் தூள்கள். மனம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. ஒரு பேப்பர் கொடு என்றான். குமார் எடுத்து கொடுத்தான். அதில் அவற்றை போட்டுவிட்டு இன்னைக்கு நிறையவே இருக்கு, திருப்தியா சாப்பிடு என்றான். மனம் பரபரக்க படபடக்கும் கைகளின் அதிர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு இரு கைகளையும் நீட்டினான். ராமு அந்த காகிதம் நிறைய ரொட்டி தூளை குமாரிடம் கொடுத்தான். ராமு மெல்ல முன்னால் வந்து முதலாளியிடம், என்னனே வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்று வலிய பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான். அது தனக்காக தான் என்பது குமாருக்கு தெரியும். பதற்றமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் தின்பதற்காக அந்த பெட்டி கடையின் பெட்டிக்கு பின்னால் வாகாக நின்று மறைந்து கொண்டான். அந்த நேரத்தில் வாடிக்கையாளர் யாரும் வரக்கூடாது என நினைத்து கொண்டான். மனம் விரிய குழிவான இடது கையில் இருந்த ரொட்டித்தூள் காகிதத்தில் இருந்து ஆசையாய் ஒரு வில்லல் எடுத்து வாயில் போட்டான். அந்த ஒரே வில்லலில் பலவிதமான கேக்குகளின் ரொட்டிகளின் மனம் உள்ளே இறங்கியது. அவனை பொறுத்தவரை அதுதான் ஜுகல் பந்தி, ராக மாளிகா, சொர்க்கம் எல்லாமே. அவை கொடுக்கும் சந்தோஷத்தை அந்த ஒருவாய் துகள்கள் கொடுத்தன. அவன் ஒன்றும்
திருடி சாப்பிடவில்லை. இருந்தாலும் ஒரு பதற்றத்தோடு மென்று விழுங்கினான். ஏன் இப்படி தனக்கு ஆகிறது என்று நினைத்து கொண்டான். இது இழிவான காரியமா? அதனால்தான் இப்படி தோன்றுகிறதா என நினைத்தபோது கண்ணோரும் நீர் கசிவு வந்துவிட்டது. துடைத்து கொண்டான். இரண்டாவது வாய் தின்பதற்காக வலது கையை குவித்து பிஸ்கட் தூளை அள்ளியபோது குபீரென எங்கிருந்தோ ஒரு தேரை அவன் கையில் குதித்தது. தன் நீளமான கால்களை நீட்டிக்கொண்டு கை முழுவதும் பரவி ஆக்கிரமித்திருந்தது. அது ஒரு கணம்தான். ஒரு வினாடியில் 10ல் 1க்கும் குறைவான நேரம்தான். பதறிப்போய் கைகளை உதறி தேரையை வீசி எறிந்து விட்டான். கையில் இருந்த காகிதம் கீழே விழுந்து ரொட்டி தூள்கள் சிதறி பறந்தன. உடல் முழுக்க ஒரு மின் அதிர்வு போல உணர்ந்தான். தேரை மீது ஆவேசமும் கோபமும் வந்தது. ஒரு கணம் அதிர்ச்சியில் ரொட்டி தூள்களையே பார்த்து கொண்டிருந்தான். ஓடிப்போன தேரையே மறந்துவிட்டான். தூள்களில் இடையிடையே முந்திரி, பாதாம் பருப்பு, ஜெர்ரி துகள்களும் கிடந்தன. அடுத்த கணம் திடுக்கென அருவருப்படைந்தவன் அவசர அவசரமாக கடையின் பின்பக்கம் ஓடிப்போய் கைகளை கழுவிக்கொண்டான். மீண்டும் வந்தவன் நிலை குத்தி உறைந்து நின்று கொண்டிருந்தான். உள்ளே வந்த ராமு எட்டி பார்த்தான். என்னாச்சுடா என்றான். சனியம் பிடிச்ச தேரை எங்கிருந்தோ வந்து விழுந்துட்டுதுன்னா என்றான். முகத்தில் ஏமாற்றமும் அவமானமும் ஒழுகின. குமாருக்குள் எரிந்து கொண்டிருந்த அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்ட உணர்வு. அவன் முகத்தில் ஏதோ அருவருப்பாக கசிந்து உருகி வழிவது போல் தோன்றியது. வெளியே பேசவிட்டாலும் கூட தன் முகம் விகாரமாக மாறுவது போல் உணர்ந்தான். குமாரின் ஆசை நீர்க்குமிழி போல உடைந்து போனதை ராமு புரிந்து கொண்டான். ஒன்றும் நினைச்சுக்காத, அடுத்த முறை தரேன் என்று சொன்னபடி அவற்றை அப்படியே தாளோடு கூட்டி பெருக்கி அள்ளி மடித்து குப்பை தொட்டியில் போட்டான். அருகில் வந்த ராமு அவனை அனுதாபமாக பார்த்தான். ஆதரவாகவும் ஆறுதலாகவும் தோளில் கை வைத்தான். அந்த வார சந்தோஷம் அஸ்தமனம் ஆகிவிட்டது. நடந்தது, ராமு கூறியது எல்லாம் மாறி மாறி மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. வாராவாரம் வந்து போகும் ஒருவன் தனது ஏக்கத்தை இவ்வளவு சரியாக புரிந்திருக்கிறானே என்று உணர்ந்தபோது மேலும் சுருங்கி போனான் குமார். ரொட்டி தூள் கிடைக்காத ஏமாற்றத்தை விட அனுதாபத்துடன் ராமு ஆறுதல் சொன்னது ஏனோ குமாருக்கு அதிகமாக வலித்தது. என்ன நேர்களே, ஒரு அருமையான வலி நிறைந்த உணர்வுடைய ஒரு சிறுவனின் அந்த கதையை கேட்டீர்கள் அல்லவா? எவ்வளவு அருமையான அந்த வலியை கதை முழுவதுமே தெளித்திருந்தார் எழுத்தாளர் என்று தான் சொல்ல வேண்டும். மிகவும் வலி நிறைந்த இந்த கதையை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய வலிகளை அப்படியே நீங்களும் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு சிறுகதை உலகம் என்கின்ற அருமையான தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.